இந்த வருஷம் ராயல் சேலஞ்சர்ஸோட பவர் பேக் பர்ஃபார்மன்ஸுக்கு பல காரணங்கள் இருக்குது. அந்த காரணத்தின் ஒரு தொடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடக்க ஆட்டக்காரர்கள்லேருந்தே வருது. விராட் கோலி அஃப்கோர்ஸ் தொடர்ந்து எல்லா ஆண்டுகளுமே நல்லா ஆடிட்டு வருவார். அந்த 500 ரன் அடிப்பதுங்கிறது அவருக்கு ஒரு தளவாழ இலை விருந்து போல். ஆனால் ஆர்சிபிக்கு கிடைத்த பெரிய ஒரு எக்ஸ் ஃபேக்டர் ஃபில் சால்ட். அவர் 387 ரன் 176 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ரேட். இன்ஃபேக்ட் அதுக்கும் மேலே ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் அவர் அடித்தது விராட் கோலியும் கொஞ்சம் லிபரேட் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ தேவ்தத் படிக்கல் அஃப்கோர்ஸ் இப்போ ஆடலை, பட் அவருக்கும் அது ரொம்ப பக்கபலமாக இருந்துச்சு. இது ஏன் ஆர்சிபிக்கு கூடுதல் முக்கியத்துவம்னா, ஆர்சிபி ஜிதேஷ் சர்மா மற்றும் கீழே இருக்கிற சில பேட்ஸ்மேன் ரஜத் பட்டிதாரி நீங்கள் சொல்லலாம் மிடில் ஆர்டரில், 2 பேருமே கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ ஃபில் சால்ட் இந்த ஃபைனலில் ஆடுவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சாச்சு. அவர் தன்னோட குழந்தையோட பிறப்புக்காக போயிட்டு திரும்ப வந்துட்டார். நேற்று கூட அவர் ட்ரைனிங்கில் இல்லை. ஸோ பரவலாக இருந்த ஸ்பெகுலேஷன் ஃபில் சால்ட் ஒரு வேளை ஆட மாட்டார் அப்படின்னு. பட் ஃபில் சால்ட் இன்றைக்கி காலையில் அகமதாபாத் இறங்கிட்டார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஒரு பெரிய பூஸ்ட். கடந்த ஆண்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட வெற்றிக்கும் பெரிய காரணமாக இருந்தார். அவரும் சுனில் நாராயணும் ஒரு அதிரடி ஓப்பனிங் காம்பினேஷன் கொடுத்தாங்க. அதற்கு பிற்பாடு இங்கே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு இவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ரிபியூட்டராக இருந்த ஃபில் சால்ட் ஆர்சிபி ஒரு வேளை டைட்டில் அடித்தாங்கன்னா அவர் ஒரு முக்கிய காரணகர்த்தாவாக இருப்பார். அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட செலெக்ஷன் மேலே கண்டிப்பாக ஒரு கேள்வி எழும், எப்படி இப்படிப்பட்ட ஒரு பிளேயரை நீங்கள் விட்டீங்க அப்படிங்கிறது. பட் ஃபில் சால்ட் வில் ஸ்டார்ட் ஃபார் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அதுதான் இப்போதைக்கு கிடைத்த தகவல். டிம் டேவிட் பற்றி இன்னமும் சரியான தகவல் இல்லை. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட மேனேஜ்மெண்ட் அமைதியாக இருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும், பொறுத்திருந்து பார்க்கலாம். அது வரைக்கும் டூ சப்ஸ்கிரைப் டு கெட் திஸ் கிரியேட்டிவ்.